வணக்கம் உறவுகளே. நான் ஈரோட்டுக்கு பக்கத்தில் சங்கமேஸ்வரர் கோயில் இருக்கிற வேதவள்ளி தாயாரை பற்றி உண்மை நடந்த நிகழ்வு ஒன்று சொல்ல போகிறேன். 1804 வில்லியம் கோரா அப்படிங்கிறவர் கலெக்டராக இருந்தாருங்க. அப்போ அந்த கோயிலுக்குள்ளே வேதவள்ளி தாயாரை போய் நிறைய பேர் கும்பிட்டு வர்றதை பார்த்து கூட இருக்கிற தாசில்தாருக்கிட்ட எதுக்கு இவ்வளோ பேர் உள்ளே போயிட்டு வர்றாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அவர் கிறிஸ்தவர், அவருக்கு தெரியாது இதை பற்றி. கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி, எல்லாத்தையும் நல்லா காப்பாற்றுற சாமி வேதவள்ளி தாயாருன்னு சொல்கிறாரு தாசில்தார். சரி, அதை கேட்டுட்டு அவர் டெய்லி என்ன பண்ணுறாரு, கோயிலுக்கு போகலான்னு கேட்குறப்போ, நீங்கள் உள்ளே போக முடியாது, 3 துளைகள் இருக்குது பார்த்தீங்களா கோயிலில், அது வழியாக பார்த்து கும்பிட்டுக்குங்கன்னு தாசில்தார் சொல்கிறாரு. இவர் கலெக்டர் என்ன பண்ணுறாரு, டெய்லியும் அந்த 3 துளை வழியாக பார்த்து அந்த சாமியை கும்பிட்டு போகிறார். சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்கிறாங்க, நம்மளும் கும்பிடலான்னு கும்பிடுறாரு. ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு சின்ன குழந்தை எந்திரிங்கன்னு கையை பிடிச்சி இழுக்குது. எதுக்கு இந்த குழந்தை நம்மளை எந்திரிக்க சொல்லுதுன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாரு. டமால்னு ஒரு சத்தம். என்னன்னு கேட்டால், அவர் படுத்திருந்த கட்டில் மேலே அந்த மேற்கூரை இடிஞ்சு விழுந்து நொறுங்கிடுச்சு கட்டில். அந்த பொண்ணு கூப்பிடாமல் இருந்திருந்தால் அவர் அங்கே தான் படுத்திருந்திருப்பார். அந்த பொண்ணுக்கு நன்றி சொல்லலான்னு திரும்பி பார்க்குறப்போ பவானி கோயிலுக்குள்ளே அந்த வேதவள்ளி தாயார் தான் வந்தது. உள்ளே போயிட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, தூக்கத்தை கெடுத்துட்டு நம்மளை காப்பாற்றிருக்கிறாங்க, அதனால் யானை தந்தத்தால் கட்டல் செஞ்சு கொடுக்குறேன், நீ நிம்மதியாக தூங்குன்னு சொல்லி கடவுளுக்கு வேதவள்ளி தாயாருக்கு ஒரு கட்டில் யானை தந்தத்தால் செஞ்சு கொடுக்குறாரு. இன்றளவும் வேதவள்ளி தாயாரோட பள்ளி அறையில் வில்லியம் கோரான் அவர் கைப்பட அவர் கையெழுத்து போட்ட யானை தந்தத்தால் ஆன கட்டில் இன்றளவும் இருக்கிறது. எவ்வளவு சக்தி வாய்ந்த கடவுள் பார்த்தீங்களா. கிறிஸ்தவராக இருந்தாலும் நம்பினவங்களை தெய்வம் கைவிடலை. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அமுத்துங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். வீடியோ பார்க்காதவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.